முண்டக்கைக்கு செல்ல இரும்பு பாலம் அமைக்கும் பணிகள் இறுதி கட்டத்தை எட்டியது. பிற்பகலுக்குள் பாலம் அமைக்கப்பட்டு கனரக வாகனங்கள் செல்லும் என மீட்பு குழுவினர் நம்பிக்கை. நிலச்சரிவால் கடுமையாக பாதிக்கப்பட்ட முண்டக்கையில் மீட்பு பணிகளை தொடங்கிய ராணுவம். மரப்பாலத்தில் நடந்து சென்று 3வது நாளாக தொடரும் மீட்பு பணி. சூரல்மலை பகுதியில் மட்டும் 10க்கும் மேற்பட்ட ராட்சத ஜேசிபிகள் மூலமாக நடக்கும் மீட்பு பணி. கடற்படை வீரர்கள் 70 பேரும் மீட்பு பணியில் களமிறங்கியுள்ளனர். நிலச்சரிவால் நிலைகுலைந்த வயநாட்டிற்கு இன்று செல்கின்றனர் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி. பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் கூறுகின்றனர். டெல்லியில் பெய்த கனமழையால் புதிய நாடாளுமன்றத்திற்குள் ஒழுகும் தண்ணீர். நாடாளுமன்ற வளாகத்தை சுற்றிலும் தண்ணீர் தேங்கியுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள ரேஷன் கடைகளில் பாக்கெட் மூலம் பொருட்களை விநியோகிக்க முடிவு. சோதனை அடிப்படையில் 234 தொகுதிகளில் தலா ஒரு ரேஷன் கடையில் தொடங்க திட்டம். திருச்சி அருகே கொள்ளிடம் ஆற்றில் மேம்பால தூணில் அடியில் படுத்து உறங்கியவர் வெள்ளத்தில் சிக்கினார். கயிறு கட்டி முட்ட தீயணைப்பு வீரர்கள். திருச்சி, திருவாரூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனை. தடை செய்யப்பட்ட பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பை சேர்ந்தவர்கள் வீடுகளில் சோதனை என தகவல். பாரிஸ் ஒலிம்பிக் பேட்மிண்டனில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு PV சிந்து முன்னேற்றம். ஆடவர் பிரிவில் காலிறுதிக்கு தகுதி பெறும் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென், பிரணாய் இன்று பலப்பரீட்சை. வணக்கம் நேயர்களே, வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியுடைய மிக முக்கியமான நோக்கம் என்னவென்றால் பேசப்படும் செய்திகளுடைய பேசாத பக்கங்களை அலசுவதுதான் நிகழ்ச்சியுடைய நோக்கம். முதல்ல வயநாடு பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவு பாதிப்பு அப்படின்றது மிக மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அந்த பகுதியில் 3வது நாளாக மீட்பு பணி தொடர்ந்துட்டு இருக்கு. தொடர்பாக களத்தில் இருக்கக்கூடிய நம்ம சிறப்பு செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம். ரகுவரன், ராணுவ வீரர்கள் தொடர்ச்சியாக இரவு நேரங்களிலையும் மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. மீட்பு பணி எந்த அளவுக்கு நிறைவடைந்திருக்கு, இன்னும் என்னென்ன சவால்கள் இருக்கு? தேவப்பிரியன், எனக்கு சரியா பின்பகுதியில் இருக்கக்கூடியது தான் அந்த நிலச்சரிவு ஏற்பட்ட மலை. நீங்க பார்க்கலாம், இப்போ நிலச்சரிவால பாதிக்கப்பட்ட முண்டகை கிராமத்துல தான் நம்ம தற்போது இருக்கிறோம். முண்டகை கிராமத்துல இந்த கிராமம் இருந்த இடம் முற்றிலுமா அழிஞ்சு போயிருக்கிறத பார்க்க முடிகிறது. அந்த நிலச்சரிவு ஏற்பட்ட அந்த மலையை நீங்க பார்க்கலாம். நம்ம ஒளிப்பதிவாளர் மணிகண்டன் காட்டிட்டு இருக்காரு. அந்த மலை சரிந்ததன் காரணமாக தான் இந்த முண்டகை கிராமம் வந்து அழிஞ்சு போயிருக்கிறது. இந்த முண்டகை கிராமம் தொட்டு கீழே இருக்கக்கூடிய மற்றொரு கிராமமும் அழிஞ்சு போயிருக்கு. நீங்க தெளிவா பார்க்கலாம். தற்போது அந்த காட்சிகள் நல்லாவே காட்டி கொடுக்கும். அந்த மலை எப்படி சரிஞ்சு வந்திருக்கு அப்படின்றத இந்த காட்சிகள் காட்டுது. இப்போ இந்த முண்டகை கிராமம் தான் இந்த சரிவின் காரணமாக முதலில் பாதிக்கப்பட்டது. பார்த்தீங்கன்னா இந்த முண்டகை கிராமம். இந்த முண்டகை கிராமத்தில் இருக்கக்கூடிய 300 வீடுகள் தற்போது அடித்து செல்லப்பட்ட நிலையில இந்த பகுதியில் தற்போது வருவதற்கு பார்த்தீங்கன்னா பாதைகள் இல்லாத சூழல் இருக்கு. அதனால தற்காலிக பாலம் ஒரு 3 கிலோமீட்டருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த தற்காலிக பாலம் அமைக்கும் பணியானது வந்து நடந்துகிட்டு இருக்கு. அந்த பாலம் அமைக்கும் பணி முடிந்ததுக்கு பிறகு இங்கே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்லாட்டி மிக சிரமப்பட்டு இந்த நடந்து வரக்கூடிய சூழல் தான் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஹெலிகாப்டர் மூலமாகவும் இங்க வந்து மீட்பு பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த ஜேசிபி எந்திரங்கள் வந்து இங்க வரவழைக்கப்பட்டிருக்கிறது. ஆற்றில் மூலமாக பொக்லைன் எந்திரங்கள், ஆற்றிலிருந்து கடந்து வந்த பொக்லைன் எந்திரங்கள் பாத்தீங்கன்னா தற்போது இந்த பகுதியில் வந்து மீட்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. இந்த பகுதியில் உடைந்து இருக்கக்கூடிய வீடுகள்ல இருந்து ஏதாவது சடலங்கள் இருக்கிறதா, யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீட்பு பணிகள் வந்து இப்போ ராணுவத்தினர் வந்து ஈடுபட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மாநில பேரிடர் மீட்பு துறையும் பேரிடர் மீட்பு துறையும் சேர்ந்து இந்த மீட்பு பணிகளில் வந்து ஈடுபட்டு இருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்மால பார்க்க முடிகிறது. தேவப்பிரியன், 3வது நாளாக நடைபெற்று வரக்கூடிய மீட்பு பணி தொடர்பான கள தகவலை கொடுத்தீங்க ரகுவரன். உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி. அடுத்ததாக பிக் ஃபோக்கஸ் பகுதிக்கு போகலாம். பிக் ஃபோக்கஸ் பகுதியில் புதுச்சேரி அரசியலில் ஒரு பரபரப்பு ஏற்பட்டிருக்கு.
ஆளுநர் மாற்றம் முதல் அமைச்சரவை மாற்றம் வரைக்கும் பல்வேறு நிகழ்வுகள் அரங்கேறி வருகின்றன. இது தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக புதுச்சேரி மாநில முன்னாள் முதலமைச்சர் திரு நாராயணசாமி நம்முடன் இணைகிறார். அவரை வரவேற்கலாம். சார் வணக்கம். ஒரு பக்கம் நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி, அதற்கு பிறகு கூட்டணிக்குள்ளாக ஒரு அதிருப்தி. இந்த நிலையில புதுச்சேரி மாநிலத்திற்கான பட்ஜெட் இன்னைக்கு தாக்கல் செய்யப்படுது. டபுள் சர்க்கார் என்ஜின் உடைய பட்ஜெட் அப்படின்றது அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு வளர்ச்சியை கொடுக்குமா? என்ன எதிர்பார்ப்பு? அதாவது இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் புதுச்சேரி மாநில மக்களுக்கு புதுச்சேரி பட்ஜெட் மிகப்பெரிய ஏமாற்றம். கடந்த ஆண்டு புதுச்சேரி மாநிலத்துக்கு மத்திய அரசாங்கம் கொடுத்தது 3380 கோடி ரூபாய். ஆனால் இந்த வருஷம் சுமார் 220 கோடி ரூபாய் குறைக்கப்பட்டிருக்கிறது. நான் புதுச்சேரி மாநிலத்தில் முதலமைச்சராக இருந்த சமயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் 6% அதிகப்படியாக, கடந்த ஆண்டை விட 6% அதிகம், சில சமயங்களில் 10% அதிகமாக மத்திய அரசுடைய மானியத்தை நாம் பெற்றிருக்கிறோம், நிதியை. ஆனால் இப்போ கூட்டணி ஆட்சி, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் செல்லும் பொழுது பேசும்போது சொன்னார், இது புதுச்சேரியில் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி வந்தா, என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி வந்தா, எங்களுடைய இரட்டை இன்ஜின் சர்க்கார் மத்தியில் எங்க ஆட்சி இருக்கு, புதுச்சேரி மாநிலத்தில் எங்க கூட்டணி ஆட்சி இருக்கு, புதுச்சேரி மாநிலத்துக்கு கேட்கிற நிதியெல்லாம் வாரி கொடுப்போன்னு சொன்னார். ஆனால் அதெல்லாம் பொய்த்து போச்சு, எந்த நிதியும் வரல. அது மட்டும் இல்லாமல் எல்லா திட்டங்களும் கிடப்பில் இருக்கு. ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட்ல இருந்து ரோடு போட வேண்டியது, பாதாள சாக்கடை திட்டம், அது மட்டும் இல்லாமல் சுற்றுலா திட்டம், மருத்துவத்துறைக்கு மருந்துகள் இல்லாத ஒரு நிலை, கல்வித்துறையில் ஆசிரியர்கள் நியமிக்க முடியாத ஒரு நிலை, இப்படி எல்லா துறைகளும் தோய்வில் இருக்கு. குறிப்பா இந்த எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்ல, மின்துறையில் 990 பதவிக்கு மேல காலி இருக்கு. ஆனா இது இந்த 3 வருஷமா ஒரு பதவி கூட நிரப்பல. 10,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பேன்னு சொன்னாங்க ஒரு வருஷத்துல, ஆட்சிக்கு வந்த ஒரு வருஷத்துல. இது வரைக்கும் 700 பேருக்கு கூட வேலை கொடுக்கல. இதுல இருந்து புதுச்சேரி மாநிலத்துடைய நிர்வாகம் ஒட்டுமொத்தமா நிதி பற்றாக்குறையில சம்பித்து போயிருக்கு. சரி, அமைச்சரவை மாற்றப்பட்டிருக்கு. அடுத்ததாக நிரந்தரமான தற்போதைக்கு இதுக்கு புதுச்சேரிக்கு ஒரு துணைநிலை ஆளுநர் இப்பதான் முதன்முறை அறிவிக்கப்பட்டிருக்காரு. இதுக்கு முன்னாடி இருந்த 2 ஆளுநர்களும், தமிழ் சவுந்தரராஜனும் சிபி ராதாகிருஷ்ணனும் அடிஷனல் போர்ட்போலியோவை தான் இதை கவனிச்சிட்டு இருந்தாங்க, கூடுதல் பொறுப்பா தான். இப்ப புதுச்சேரிக்கு என்று ஒரு தனி துணைநிலை ஆளுநர். இந்த அறிவிப்பு அப்படின்றது இந்த அரசியல் குழப்பத்திற்கு மத்தியில் வந்திருக்கிறது எப்படி நம்ம புரிந்து கொள்வது? அதாவது இந்த துணைநிலை ஆளுநர் புதுச்சேரி மாநிலத்துக்கு நியமனம் செய்ய வேண்டியது 3 வருஷத்துக்கு முன்னே செய்திருக்கணும். குறிப்பா தெலுங்கானா மாநிலத்தில் ஆளுநராக இருந்த மரியாதைக்குரிய டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் புதுச்சேரி மாநிலத்தில் கூடுதல் பொறுப்பாக இருந்தாங்க. அவர்கள் தேர்தலில் நிற்கிற சமயத்தில் அவங்க ராஜினாமா செய்த பிறகு ஜார்க்கண்ட் மாநிலத்துடைய ஆளுநராக இருந்த மரியாதைக்குரிய ராதாகிருஷ்ணன், சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் துணைநிலை ஆளுநர் பொறுப்பாக புதுச்சேரிக்கு இருந்தாங்க. இப்பொழுது நிரந்தரமா ஒரு துணைநிலை ஆளுநர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்த துணைநிலை ஆளுநர் நிரந்தரமா நியமிக்கப்பட வேண்டியதுதான் எங்களுடைய கோரிக்கை. ஏன்னா புதுச்சேரி மாநில பிரச்சனைகளை உடனுக்குடன் கவனித்து இந்த அமைச்சரவைக்கு உதவியா இருந்து மாநில வளர்ச்சிக்கு அவங்க பாடுபட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. ஆனால் அது நடக்குமா இல்லையா என்று எங்களுக்கு தெரியவில்லை. இப்பொழுது துணைநிலை ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்கின்ற மரியாதைக்குரிய கைலாசநாதன் அவர்கள் நிர்வாகத்தில் இருந்திருக்கிறாரு. அவர் IAS அதிகாரி. அவர் பிரதமர் அலுவலகத்தில் தொடர்ந்து பணிபுரிஞ்சிருக்காரு. பிரதமர் குஜராத் மாநிலத்தில் முதலமைச்சராக இருக்கும்போது அங்கே பணிபுரிஞ்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் தன்னுடைய பதவிக்காலம் முடிஞ்சு ரிட்டையர் ஆன பிறகு 7 முறை அவருக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்திருக்கிறாரு பிரதமர் மோடி அவர்கள். அவர் பிரதமர் ஆன பிறகு கூட அங்க குஜராத் மாநிலத்தில் அவர் தொடர்ந்து 7 முறை பதவியில் நீடிச்சிருக்காரு. இப்ப அவர் புதுச்சேரிக்கு துணைநிலை ஆளுநர் பொறுப்பில் போட்டிருக்கிறாங்க. இது அவருடைய செயல்பாடுகளை உன்னிப்பா கவனிச்சாதான் புதுச்சேரி மாநிலத்தில் அவர் பாரபட்சம் இல்லாமல் செயல்படுறாரா அல்லது ஒருதலை பட்சமாக செயல்படுறாரா இல்ல இந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்காக அவருடைய பங்கு இருக்குதா இல்லையான்றதை கண்டுபிடிக்க முடியும்.
ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு தெளிவா தெரியும். ஏன்னா மரியாதைக்குரிய ரங்கசாமி அவர்கள் கூட நாங்க ஏற்கனவே அவர் எங்க கூட காங்கிரஸ் கட்சியில பயணித்திருக்காரு, முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு, அமைச்சராக இருந்திருக்காரு. ரங்கசாமி அவருடைய குணம், அவருடைய செயல்பாடுகள், அவருடைய திட்டம், அவருடைய எண்ணம் எல்லாம் விதிமுறைகளை மீறி எல்லாம் செய்யணும். சட்டப்படி எதையும் செய்யக்கூடாது. அவர் நினைச்சது செய்யணுன்றது தான் அவருடைய நோக்கம். அது இவருடைய இந்த கைலாசநாதன் அவர்கள் நிர்வாகத்தில் இருந்ததுனால அது அவரால் ரங்கசாமி அவர்களால் அதை செய்ய முடியாதுன்றது என்னுடைய நோக்கம். ஆனா இப்பொழுது இருக்கிற இந்த பரபரப்பான சூழ்நிலையில துணைநிலை ஆளுநர் புதுச்சேரிக்கு போட்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி முதலமைச்சருக்கு செக் வைத்து போட்டிருக்கிறாங்களா? முதலமைச்சர் பாரதிய ஜனதா கட்சிக்கு இப்ப பாராளுமன்ற தேர்தலில் அவங்க தோல்வியுற்றதுனால முதலமைச்சர் ரங்கசாமி தங்களுடைய வழிக்கு வரலன்றதுக்காக செய்யறாங்களா என்ற ஒரு பெரிய கேள்வியெல்லாம் மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய குழப்பம் இப்பொழுது உருவாகி இருக்கிறது. திரு கைலாசநாதன் அவர்கள் பதவி ஏற்றுக்கொண்டு அவருடைய செயல்பாடுகளை பார்த்து நாம் அவர் இந்த அரசோடு பயணிக்கிறாரா அல்லது முரண்பாடோடு கருத்தோடு இருக்கிறாரா என்றது சொல்ல முடியும்.